ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அதிசயமாய் நடத்துவாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றார். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏலி எல்கானாவை பார்த்து சொல்லுகிறான் அன்னாளை குறித்து, கர்த்தர் அவளாலே உனக்கு. நமக்கு தெரியும், இந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள். 2வது மனைவியின் பெயர் பெனினாள். ஏன் 2வது மனைவி? ஏனென்றால் அன்னாளுக்கு குழந்தை இல்லை, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. எல்கானா டிசைட் பண்ணிட்டான், அல்லது அந்த வீட்டார் டிசைட் பண்ணிட்டாங்க, இனி இவளால இந்த வீட்டில் எதுவுமே இல்லை, இனி இவளால ஒரு சந்தானம் அல்லது ஒரு நன்மை இந்த வீட்டில் இல்லை என்பதை எல்லாரும் டிசைட் பண்ணிட்டாங்க. எனவேதான் இன்னொரு வழியை தேடி போகிறார்கள். இவள் மிகவும் விசாரப்பட்டு வேதனையோடு தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறாள். எப்படிப்பட்ட ஜெபம் என்றால் அர்ப்பணிப்பின் ஜெபம், ஒப்பு கொடுக்கிற ஜெபம். அதன் அடையாளமாக தான் கர்த்தர் கொடுத்த சாமுவேலை தேவ ஆலயத்துல வந்து சொன்னது போல ஒப்பு கொடுக்கிறார். இப்பொழுது ஏலியை வந்து பார்க்கிறார்கள். ஏலி எல்கானாவை அழைத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதுவரை இவளால உனக்கு எதுவுமே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தாய், அல்லது உங்க வீட்டார் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது உனக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் உனக்கு அவளாலே. யாரால இனி ஒன்றும் கிடைக்காது, யாரால இனி எதுவுமே கிடைக்காது, யாரால இனி எந்த பிரயோஜனம் இல்லை என்று நீ எண்ணிக்கொண்டிருந்தாயோ அவளாலே, அவளாலே. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒருவேளை உங்களை உங்க வீட்டில் இருக்கிறவங்க, உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்க இப்படி நினைக்கலாம், உன்னால என்ன பிரயோஜனம், உன்னால என்ன நன்மை, உன்னால என்ன கிடைத்தது? சோர்ந்து போகாதிருங்கள். தேவ சமூகத்திலே உங்களை விட்டு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள். உங்களால இந்த வீட்டுக்கோ, ஆமென், உங்களால உங்களை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மை ஒரு பிரயோஜனம் இல்லை என்று யார் யார் நினைத்து எண்ணி ஒதுக்கி வைத்தார்களோ அவர்களுக்கு உங்களாலே நன்மை உண்டாகும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வல்லவராயிருக்கிறார். தாவீத தகப்பன் முன்னிறுத்த விரும்பவில்லை. ஆனால் பின்னாட்களில் அந்த பெற்றோரும் அந்த சகோதரரும் ஆதரிக்கப்பட்டது இந்த தாவீதால். யோசேப்பை புறக்கணித்தாங்க. பின்னாட்களிலே யோசேப்பால தான் அந்த குடும்பமே வாழ்ந்தது. உங்களால எந்த பிரயோஜனம் இல்லை என்று ஒதுக்குகிறவர்கள், புறக்கணிக்கிறவர்கள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். உங்களை பயன்படுத்துகிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவருடைய சமூகம் இருக்கிறது. விட்டு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள். சூழ்நிலை எப்பொழுது ஒரே போல இருக்காது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் உண்டு, அன்று உங்களுடைய வேல்யூவை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார், கர்த்தர் அதிசயம் செய்வார். என் தேவன் நல்லவர், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். உன்னாலே, உங்களாலே உங்கள் குடும்பத்துக்கு நன்மை உண்டாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். நல்ல தகப்பனே, நன்றி. நல்ல வார்த்தைகளை தந்து இந்த நாளில் எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களால் எது எது இயலாது முடியாது என்று உலகம் சொல்லுகிறதோ ஆண்டவரே, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக எங்களாலே நன்மை உண்டாகும்படி எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.